ரோட் ஆக்சிடென்ட்ல இளைஞர் உயிரிழந்து விட்டதா நினைச்ச வழக்கு இப்போ கொலைகேசா மாறி இருக்கு. நடந்த படு பயங்கரத்திற்கு பின்னணியில் அரசியல் பிரமுகரின் வாரிசும் அவரோட நண்பர்களும் இருந்தது பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை முன்பு திடீரென 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தன்னுடைய மகனை கார் ஏற்றி கொலை செய்துவிட்டு விபத்து நாடகமாடுவதாகவும், நடந்த சம்பவத்திற்கு திமுக பிரமுகர் கே நகர் தனசேகரனின் பேரன்தான் முக்கிய காரணம் என குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மகனை இழந்த தாய். கார் எதிர்த்து செத்துட்ட பிறகு கண்ணாடி டோரை இறங்கி பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க. ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க தாத்தாவோட செல்வாக்கான பேரன்றதால இன்னும் அவனை அரெஸ்ட் பண்ணலை. கேஸை எடுக்கவே இல்லை. இது திட்டமிட்ட கொலை. சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்ககிட்ட காட்டுங்க. இப்போ பணம் இருந்தால் நீங்கள் ஆளுங்கட்சினா என்ன வேணா செய்வீங்களா? ஆம், நடந்திருப்பது சாலை விபத்தல்ல, ஒரு கொடூர கொலை. கார் ஏற்றி கொல்லப்பட்ட வாலிபரின் பெயர் நித்தின் சத்யா. சென்னை ஐனாவரம் பகுதியை சேர்ந்தவர். சம்பவம் நடந்த அன்று மோகன் என்பவரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நித்தின் சத்யாவும் அவரின் நண்பர் அபிஷேக் மற்றும் வெங்கடேஷ் உள்ளிட்ட சிலர் திருமங்கலத்தில் உள்ள பிரபல உணவகத்திற்கு மிட்நைட் பிரியாணி சாப்பிடுவதற்காக சென்றுள்ளனர். அப்போது வெங்கடேஷின் காதல் பஞ்சாயத்து பர்த்டே பார்ட்டியின் போக்கை டைவர்ட் செய்ததாக தெரிகிறது. வெங்கடேஷும் பிரணவ் என்கிற வாலிபரும் ஒரே பெண்ணை காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் பிரணவிற்கு ஆதரவாக திமுக பிரமுகரான கே நகர் தனசேகரனின் பேரனான சந்துரு களமிறங்கி இருக்கிறார். அவர் வெங்கடேஷை கண்டித்து காதலை கைவிடுமாறு எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மிகுந்த மன உளைச்சலில் இருந்த வெங்கடேஷ் சம்பவம் நடந்த அன்று பர்த்டே பார்ட்டியில் சீனியர் மாணவர்களிடம் உதவி கேட்டு சீரியஸாக முறையிட்டுள்ளார். அதன் தொடர்ச்சியாக அபிஷேக், நித்தின் சத்யா, வெங்கடேஷ் மற்றும் அவர்களது கேங் சந்துருவை தொடர்பு கொண்டு இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என எச்சரித்ததாக தெரிகிறது.